என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி அதுக்கப்புறம் முதல்ல கொடுத்த 4-5 கட்சியுடைய ஆதரவோட ஆட்சியை நடத்தலாம். இந்த அதிமுகல இருந்து அவங்க பிரிஞ்சு அவருக்கு அந்த 25 பேர் வாக்களித்த வாக்கு அவருக்கு தேவையே கிடையாது. ஏன்னா தாவேகாவை தவிர்த்து விட்டு விஜயை தவிர்த்து விட்டு யாரும் 118 ஆட்சி அமைக்க வேணாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரிலாக்ஸ் தான் இருக்கலாம். இந்த 5 வருஷத்துக்கு எந்த வித ஆபத்தும் கிடையாது. அந்த 25 பேர் ஆதரவு இவருன்னு கேட்கல. அவங்களா ஆதரவு கொடுத்தாங்கன்னா யாரும் வேண்டாம்னு சொல்ல போறதில்ல. அவங்கள கண்டிப்பா ஆனா மந்திரி சபையில சேர்த்துக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அவர்கள் வந்தாதான் இது நிலையான ஆட்சியா இருக்கும்னு சொல்றது தவறான கண்ணோட்டம். அவர்கள் இல்லாமையே இந்த ஆட்சி ஒரு நிலையான ஆட்சியாக 5 வருஷம் கண்டிப்பாக தொடரும். ஏன்னா இந்த தாவேகாவை தவிர்த்து விட்டு விஜய் தலைமையை தவிர்த்து விட்டு 118 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கவே முடியாது. அதனால இவர் ரிலாக்ஸா இருக்கலாம். எந்த கட்டாயமும் கிடையாது. அந்த 25 பேரை அவங்க 25 பேர்ல மந்திரி சபை கொடுக்கறது. மக்கள் திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஆட்சிக்கு தான் ஒரு வாக்களித்திருக்காங்க. அதனால அதிமுக பிரிஞ்சவர்களை சேர்த்து கொடுப்பதை என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்புக்கு விரோதமாக முடிவா தான் நான் பார்ப்பேன். தற்காப்பு தேவையில்லை. நான் தான் சொல்றேனே, இவருக்கு கான்பிடண்டா இருக்கட்டும். 5 வருஷத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. தாவேகாவை தவிர்த்து விட்டு அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இந்தியன் முஸ்லீம் லீகை தவிர்த்து விட்டு 118 பேர் இன்னொரு பக்கம் சேரவே முடியாது. அதனால எந்த தற்காப்பும் கிடையாது. என்ன தற்காப்பு? அது ஒரே ஒரு வழி அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்து ஒரு அரசாங்கம் அமைச்சாதான் அந்த இது வரும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க, அந்த கட்சி தொண்டர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவர் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். எந்த விதமான அச்சமும் வேண்டாம். கான்பிடண்டா இருக்கலாம். இந்த 25 பேரை சேர்த்துக்க தேவையே கிடையாது. அரசாங்கத்துல சேர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு ரவிக்குமார் அவர்கள் விசிகேல இருந்து எழுதியிருக்காரு. நான் படிச்சேன், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை படிச்சேன். அந்த சொன்னது 100க்கு 100 கரெக்ட். இவரோட கிரெடிபிலிட்டி போயிடும். இவங்க அதிமுகவும் திமுகவும் இல்லாத அரசாங்கத்தை தலைமை தாங்கணும் தான் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அதனால அதிமுக ஒரு பிரிவை கொண்டு அரசாங்கத்துல சேர்க்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவருடைய கிரெடிபிலிட்டி கீழே போயிடும் அவங்களை சேர்த்துக்கிட்டாங்க. பிஜேபி பேச்சுக்கே நான் போல. பிஜேபி தமிழ்நாட்டு ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க விட்டுருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் இல்லாத அரசாங்கத்தை தான் மக்கள் விரும்பி விஜய்க்கு வாக்களித்தார்கள். அதனால அதிமுக ஒரு பிரிஞ்சு வருகின்ற ஒரு பிரிவினரை அவர்கள் அரசாங்கத்துல சேர்த்துக் கொள்ள வேண்டும் அவசியமே கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது. 5 ஆண்டுகள் இது ஸ்மூதா இந்த அரசாங்கம் நடக்கும். இவரை தவிர்த்து விட்டு 118 பேர் இன்னொரு பக்கம் சேரவே முடியாது. அப்படி சேர்ந்தார்கள் என்றால் அது ஒரு அபத்தமான கூட்டணியாக இருக்கும். அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு கூட்டணி சேர்ந்துதான் அதை உருவாக்க முடியும். அதை மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க, அந்த கட்சியில இருக்க தொண்டர்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக 4 தேர்தல் தோத்து போச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சந்தித்த 4 தேர்தலை தோல்வி அடைந்திருக்காங்க. 2 பாராளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல். இனிமே அவரோட தலைமையில மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு அவங்க கட்சியில தீவிரமா இருக்கிற உறுப்பினர் கூட நம்ப மாட்டாங்க. அதனால அந்த கட்சிக்கு, அந்த தலைமைக்கு, அந்த கட்சிக்கு ஒரு இக்கட்டான நிலை தான். அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் பல கட்சிக்கு போகலாம். அதனாலதான் அவங்க கட்சி எடுக்கிற முடிவு கூட அவங்க யாரும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அதுல பல பேர் பல கட்சிகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சியிலே பிளவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அந்த தலைமை மீது அந்த கட்சியில இருப்பவர்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றுதான். அமைச்சரவையில கொடுக்குறாங்கன்னா எங்களோட ஒப்பந்தம் குறைஞ்சபட்சம் 2 பேருக்காவது கொடுப்பாங்க, மேக்சிமம் 5 பேருக்கு கொடுக்கலாம். அதை நான் சொல்ல முடியாது. முதலமைச்சர் தான் முடிவு பண்ணும். எந்த இலாக்கான்றது முடிவு பண்ற முழு அதிகாரம் எப்பவுமே முதலமைச்சருக்கு தான் உண்டு. 2வது அணியா இல்லையா? அது 3வது அணி இல்ல. எப்படி 2வது அணி சொல்றீங்க? அண்ணா திராவிட முன்னேற்றம் 3வது அரசியல் கட்சி ஆகிவிட்டது. இன்னைக்கு பிரதான அரசியல் கட்சி தாவேகாவும், அடுத்தது திமுகவும் தான். வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா 3வது கட்சி தான் அதிமுக. அப்புறம் அந்த கட்சியில யார வேணா சேர்த்துக்கலாம். அந்த கட்சிக்கு இனிமே ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குமான்னு தெரியல. இனிமே 2 பிரதானமா 2 அரசியல் கட்சி வந்தப்புறம் 3வது கட்சிக்கு எவ்வளவு கிரெடிபிலிட்டி இருக்கும், அது 3வது மாநில அளவிலான கட்சிக்கு எவ்வளவு கிரெடிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அவங்க தான் கவனிச்சுக்கணும். ஜென்ரலாவே தமிழ்நாட்டு மக்கள் பாஜக விரும்பலன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு தேர்தலையும், பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பல. அவர்களுடைய அரசியல் பார்வை, அவருடைய சமுதாய பார்வை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தேர்தலும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இது இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டியில பிரைம் மினிஸ்டர் இன்னொரு அமைச்சர் இருக்கும் பொழுது அவங்க நினைக்கிறது தான் நடக்கும். எதிர்கட்சி தலைவர் ஒருத்தரா தான் போறாரு. அவங்க 2:1 அங்க இருக்கும் பொழுது நிச்சயமாக அதுவா இருந்தாலும் சரி, இல்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாலும் சரி, அரசாங்கம் என்ன நடக்குதோ அதுதான் விரும்புவாங்களே தவிர அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லாத முடிவை எடுக்க முடியாது. அதனால இந்த அரசாங்கம், குறிப்பா மோடி அரசாங்கம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த அரசாங்கத்தோட கைப்பாவைகளாக மாறிவாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சதே அதிமுகவுக்கு ஒரு பிளவாதாரம் நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு பின்னாடி வந்ததற்கு ஒரு பெரிய காரணமே அவர்கள் போய் பாஜக கூட சேர்ந்ததுதான்.
அவங்க எப்பவுமே அப்படி நினைப்பாங்க. ஆனா அவங்க கணக்கு ஒரு தப்பா போயிருச்சு. அவங்களோட கணக்கு எப்படின்னா, ஒரு மாநில கட்சியை அழித்து விட்டு ஒரே ஒரு மாநில கட்சி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இன்னொரு பலமான மாநில கட்சி உருவாயிடுச்சு தமிழ். இந்த தேர்வே வேண்டாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால இந்த தேர்வு ஒழுங்கா நடத்த முடியல. ஒரு வருஷமும் இந்த மாதிரி தான் தேர்வு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து லீக் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது குளறுபடி நடந்துருச்சுன்னு ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இத்தனை ரூபாய்க்கு வித்துடுறாங்க கொஸ்டின் பேப்பர் அப்படின்லாம் வருது. 22 லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வு எழுதியிருக்காங்க. திருப்பி அவங்களுக்கு எல்லாம் மன உளைச்சல். மீண்டும் அந்த 22 லட்சம் மாணவர்களை வந்து ஜூன் மாசம் 21ஆம் தேதி எழுத சொல்றாங்க. அவங்க குடும்பத்துக்கும் ஒரு மன உளைச்சல். எல்லாரும் வந்து ஒரு டியூஷன் கிளாஸுக்கு போய் தான் இந்த தேர்வு எழுதுறாங்க. யாருமே முக்கால்வாசி பேர் வந்து 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த தேர்வில் வெற்றி பெறது இல்லை. 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஒரு டியூஷனுக்கு போய் தான் பண்றாங்க, செலவு பண்ணி பண்றாங்க. மீண்டும் செலவு வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல வந்து இந்த துபாய் அந்த மாதிரி லண்டன்ல இருக்கிற நம்ம ஊர் இந்த வெளிநாட்டுல வாழ்ற நம்ம பிரஜைகள் கூட நிறைய பேர் இந்த தேர்வு எழுத வந்து இந்த தேர்வை 3ஆம் தேதி வந்து எழுதிட்டு தான் போனாங்க. இப்ப அவங்க எல்லாம் திரும்பி வெளிநாட்டுல இருந்து வரணும். ஏன்னா அந்த ஊர்ல திருப்பி டெஸ்ட் கிடையாது. அவங்க நம்ம ஊர் பிரஜைகள், ஆனா வந்து வெளிநாட்டுல வசிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வேலை செய்யறதுனால நம்ம ஊர்ல மெடிசன் படிக்கிறதுக்காக அவங்க வெளிநாட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதிட்டு போனாங்க. இப்போ அவங்க எல்லாம் திருப்பி வரணும். அதனால இது ஒரு பெரிய குளறுபடியா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு 12ஆம் கிளாஸ் மார்க் படி அந்தந்த ஸ்டேட் இது வந்து அட்மிஷன் போடுறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பொருத்தமா இருக்கும். தெரியல ஆன்லைன்ல என்ன மாதிரி செக்யூரிட்டி இருக்கும், எந்த செக்யூரிட்டி பண்ண சொல்றாரு. ஆன்லைன்ல இருந்து என்ன இப்ப ஆன்லைன் எக்ஸாம் லீக் ஆகாதுன்னு என்ன அர்த்தமா? அந்த கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது பிசிக்கல் எக்ஸாம் தான் லீக் ஆகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆன்லைன் எக்ஸாம் சில யூனிவர்சிட்டில எல்லாம் பண்றாங்க. அது சென்டர்ல போய் தான் எழுதணும். ஆன்லைன் எக்ஸாம் நீங்க வீட்டுல எழுத முடியாது, அது சென்டர்ல போய் தான் எழுதணும். ஆனா ஏன் ஆன்லைன்ல போடுற கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாதுன்னு என்ன நிச்சயம் என்ன இருக்கா? என்ன ஏன் ஆன்லைன்ல ஃப்ராட் நடக்கலையா? அப்போ ஆன்லைன் பேங்கிங் ஃப்ராட் நடக்கலையா? ஆன்லைன் கிரெடிட் கார்டு ஃப்ராட் நடக்கலையா? ஏன் டிஜிட்டல் அரெஸ்டே நடக்குது நம்ம ஊர்ல ஆன்லைன்ல? ஏன் ஆன்லைன்ல எக்ஸாம் நடந்தாக்க மட்டும் இவங்க ஒழுங்கா நடத்திடுவாங்கன்றது என்ன உத்தரவாதம் இருக்கு? இந்த ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம்னு சொல்றத இவர் வந்து அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம் பண்றதுக்காக அடிபணிஞ்சிட்டாரு. அது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தே முன்னாடியே வாங்கி கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிருந்தோம்னாக்க இந்த நெரிசலை கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம். ஆனா அவங்க அமெரிக்கா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ஆர்வத்துல வந்து அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்துல வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்னும் கையெழுத்தாகல. அந்த அந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகல. ஆனா முன்னாடி நம்ம எளிதில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதும் ஈரான் கிட்ட இருந்து வாங்குறதையும் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அமெரிக்காவை திருப்திப்படுத்துறதுக்காக. நேற்று கூட பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு இந்த அவங்க வேண்டிய அந்த அதானி குழுமத்து மேல இருந்த ஒரு வழக்குல கூட ஒரு செட்டில்மெண்ட் வந்திருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாக்க இவங்க வந்து அமெரிக்கா கிட்ட அடி பண்ணிடுறாங்க, இந்த அரசாங்கம் அடி பண்ணிதுன்னு தான் தெரியும்.